Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பஹ்ரைனில் நடந்த ஏஷியன் யூத் கேம்ஸ் 2025ல இந்திய ஆண்கள் அணியும் இந்திய மகளிர் அணியும் ஃபைனல்ஸில் ஈரானை தோற்கடித்து தங்கத்தை வென்றிருக்காங்க. இதில் மகளிர் அணியில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா ரொம்ப சிறப்பாக விளையாடி தங்கம் வெல்வதற்கு காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்கள் அணியை எடுத்துக்கிட்டோன்னா திருவாரூரை சேர்ந்த அபினிஷ் மோகன்தாஸ் ரொம்ப சிறப்பாக விளையாடி இருந்தார். இவங்க 2 பேரும் பஹ்ரைன்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையத்தோட சார்பாக உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 பேரையும் முதல்வர் ஸ்டாலின் வந்து சந்தித்து பேசினார். அப்போது அவங்கள பாராட்டின முதல்வர் 2 பேருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காரு. கார்த்திகா அபினேஷ் 2 பேருமே எளிய குடும்ப பின்புலத்தை வந்து கொண்டவங்க அப்படின்னாலும் கூட குறிப்பாக கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவை பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த கார்த்திகா? செஸ்ல வெற்றி பெற்ற குகேஷ்க்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் தானா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது எதனால இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் அனுப்பு, இதுக்கே கபடிக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும், எங்கள் பாப்பா 2த்துலையுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பி விட்டோம். அவங்க படிப்புலேயும் வின் பண்ணாங்க, கபடிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க யாருன்றதை நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இது எங்களோட பெரிய கனவு. எங்கள் கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சென்னை கண்ணகி நகரில் குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகா. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு 12 வயதில் கபடி விளையாட்டு மீது இன்ட்ரெஸ்ட் வந்தது. கார்த்திகாவை அவங்களுடைய பெற்றோரும் ஊக்கப்படுத்தினாங்க. ஆரம்ப கட்டத்தில் கையில் இருந்த காசை போட்டு தன்னுடைய மகளுடைய அந்த கபடி பயணத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கார்த்திகாவுடைய ஆர்வத்துக்கு மேலும் ஊக்கம் தரக்கூடிய வகையில் அவங்களுடைய ட்ரெயினர் ராஜி வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளை கொண்டு ஒரு கபடி அணியையே அவங்க வந்து உருவாக்கியிருந்திருக்காங்க. அப்படி தொடங்கியது தான் கார்த்திகாவுடைய இந்த கபடி பயணம். கார்த்திகா தேசிய அளவிலான SGFI, கேலோ இந்தியா மற்றும் ஃபெடரேஷன் நேஷனல்ஸ் உள்ளிட்ட போட்டிகளில் மொத்தமாக 11 முறை தமிழ்நாட்டுக்காக விளையாடி அதில் 8 பதக்கங்களை வென்றிருக்காங்க. அதுபோக 5 முறை தமிழ்நாடு அணியோட கேப்டனாகவும் பொறுப்பேற்று அணியை வந்து வழிநடத்தியிருக்காங்க. தற்போது இளையோர் பெண்கள் இந்திய கபடி அணியோட துணை அணி தலைவராக இருக்காங்க கார்த்திகா. சென்னை கண்ணகி நகரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகா. கடந்த 6 வருஷத்துக்கு முன்பாக இருந்தே இவங்க வந்து கபடியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற காவியா அப்படிங்கிற ஒரு சகோதரியும் இருக்காங்க. அவங்களும் கபடி வீராங்கனை தான். இவங்களுடைய அம்மா சரண்யா ஆரம்ப காலத்தில் தூய்மை பணியாளராக இருந்தாங்க. பிறகு ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கபடி போட்டிக்காக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கூட தள்ளி வச்சுட்டு பீகாரில் நடந்த கபடி போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றாங்க. அதற்கப்புறமா 10ஆம் வகுப்பு மறுதேர்வை எழுதி தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க கார்த்திகா. சின்ன வயசுலேருந்தே கபடி விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமாக இவங்க இருந்திருக்காங்க. அதனால் 2 பிள்ளைகளையும் எப்படியாவது கபடி போட்டிக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளையும் பெற்றோர் எடுத்திருக்காங்க. இதுக்காக ஆரம்பத்தில் பல கேலி கிண்டல்களையும் கூட இவங்க எதிர்கொண்டு இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிற எல்லோருமே வந்து பிள்ளைங்க 2 பேர்த்தையும் கபடிக்கு அனுப்புறியா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் சாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வியப்பில் அவங்களே பெருமைப்படுறதாகவும் கண்ணகி நகருடைய தனி அடையாளமாகவே கார்த்திகா வந்து இப்போ மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட பெருமையோட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்திகாவுடைய தாய் மற்றும் தந்தை. ஸ்லம்லேருந்து வர்றீங்களா, கண்ணகி நகரா நீங்கள் அப்படின்னெல்லாம் கேள்விகளால் துளைக்கப்பட்ட இந்த கார்த்திகா தான் இப்போது கண்ணகி நகருடைய பெருமையாகவே மாறியிருக்காங்க. சென்னையில் பல்வேறு இடங்களிலும் வசித்து கொண்டிருந்த பூர்வக்குடி மக்கள் பலரையும் வந்து அப்புறப்படுத்தி அவங்கள குடியேற்றுவதற்காக 2000ஆம் ஆண்டு கண்ணகி நகர் அப்படிங்கிற அந்த இது வந்து உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அதில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவர்களில் பெரும்பாலானோர் தூய்மை பணியாளராகவும் தினக்கூலிகளாகவும் இருக்காங்க. இவங்களால தான் ஒட்டுமொத்த சென்னையே இயங்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் அந்த பகுதிக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்காது, ஒரு சுகாதாரம் இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியும் சரியாக கிடைக்காது. சென்னையில் எந்த ஏரியான்னு கேட்டாவே கண்ணகி நகரில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுதான் எங்கள் ஏரியான்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே இருக்கிறவங்க தயங்குவாங்களாம். எங்கே அப்படி சொன்னால் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்களோ, நம்ம கூட பழக மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அதை வந்து மறைச்சிருவாங்களாம். உழைக்கும் வர்க்கத்தினரான அந்த கண்ணகி நகர் மக்களை தீண்டத்தகாதவர்களாகவும்
குற்ற செயல் செய்யக்கூடியவங்களாகவும் எப்போதுமே பெரும்பாலான மக்களும் அதிகார வர்க்கமும் இதுவரைக்கும் அவங்கள பார்த்து புறக்கணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கண்ணகி நகர்லேருந்து ஒரு தூய்மை பணியாளர் ஸ்வீப்பருடைய மகளாக கார்த்திகா தன்னுடைய அபாரமான ரைடிங் ஸ்கில்ஸ் மூலமாக இந்த தொடரில் அனைத்து அணிகளையும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க 17 வயதான கார்த்திகா. அதனால தான் அவங்கள தமிழ்நாடே தற்போது கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கார்த்திகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஊக்கத்தொகையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. செஸ் விளையாடின குகேஷ்க்கு 5 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு மட்டும் 25 லட்சமா அப்படிங்கிற கேள்வி பலராலும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் விளையாடியது இண்டிவிஜுவல் கேம், அதனால அவங்களுக்கு 5 கோடி. அதுபோக அது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி. ஆனால் கண்ணகி நகர் கார்த்திகா விளையாடியது இண்டிவிஜுவல் கேம் கிடையாது, அது ஒரு குழு விளையாட்டு. அதுபோக கண்ணகி நகர் கார்த்திகா விளையாடியது ஏஷியன் டோர்னமெண்ட் கேம். எனவே அவங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அரசு தரப்பு வட்டாரத்தில் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட கொள்கைப்படி உலக அளவில் வெற்றி பெறுவோருக்கு பரிசு வேறுபடும். உதாரணத்துக்கு உலக செஸ் சாம்பியனாக வரக்கூடியவங்களுக்கு 5 கோடி ரூபாய். இதுவே உலகக்கோப்பை அணியாக இருந்தால் ஒரு கிரிக்கெட் கொக்கோ மாதிரியான விளையாட்டாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு 25 லட்சம் ரூபாய், அதுவும் ஆசிய அளவில் அப்படிங்கும்போது அந்த விளையாட்டுகளுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுது. தங்கம்னா 50 லட்சம், வெள்ளினா 30 லட்சம், வெண்கலம்னா 20 லட்சம். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையில் உலக அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் பரிசு வாங்குறவங்க ஆகட்டும், ஆசிய அளவில் தேசிய அளவில் மாநில அளவில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வோருக்கு 3 கோடி அப்படின்னுட்டும், உலக சாம்பியன்ஷிப் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு. செஸ்ஸில் வெற்றி பெற்ற குகேஷ் வென்றது உலக சாம்பியன்ஷிப் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. அவருக்கு அரசாணையினுடைய அடிப்படையில் 75 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசு தொகையா. குகேஷ் தான் உலகத்திலேயே இளம் செஸ் சாம்பியன், 17 வயதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுவும் கூட ஒரு முக்கிய காரணம். அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருக்கான். கார்த்திகா பங்கு பெற்றது ஏஷியன் யூத் கேம்ஸ் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசாணையின்படி தங்கம் வென்றால் 15 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். தற்போது கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அடுத்த கட்ட பயிற்சிகளுக்கு கண்டிப்பாக உதவ போகுது. அவரை இந்திய சீனியர் கபடி அணிக்காக விளையாடுறதுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பாங்களாம். இந்த 2 வீரர்களுமே அவங்கவுங்களுடைய துறைகளில் பல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகையை ஒப்பிடுவதே தவறு. இது தொடர்பாக அரசாணைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதில் பிரிவினை வேறுபாடு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.